உலகமெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இப்போ நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசியில் இப்போ கோச்சார கிரகங்கள் என்று கருதுகின்ற ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்களும், அதே போல் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் நல்ல ஒரு வில் பவரான நிலையில் உச்ச நிலையில் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த 4 கிரகங்கள் பட் சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் இந்த கிரக இணைவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நன்மையை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு கவனம் என்ற ஒரு செயல்பாடை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்களை நான் அந்த கிரகங்களை வச்சு உங்களுக்கு பலன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், முழுமையாக பாருங்கள், பயனடைங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட 7ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை. 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசியின் அதிபதியே போய் உட்காந்துருக்கார். அப்போ ஆல்ரெடி ராகு 7ஆம் இடத்துல தான் இருக்கார். அவர் ஒன்றும் இப்போ வரல, அவர் வந்துட்டார். கிட்டத்தட்ட 2025 வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், சூரிய பகவான், இவங்கெல்லாம் 4 கிரகங்களும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிற இந்த கிரக சேர்க்கையோட அமைப்பில் சிம்ம ராசிக்கு என்ன சிறப்பான விஷயங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நாட்களாக என்னுடைய கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே லாங்காக ஒரு ட்ரிப் போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் ஒரு கரெக்டான ஒரு நன்மை ஏற்படலை அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் உறுதியாக உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து வெளியூர் வெளி மாநிலத்துக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் உங்களுடைய தொழில் ரீதியாக, உங்களுடைய வியாபார ரீதியாக அல்லது உங்களுடைய வேலை நிமித்தமாக என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ஸோ அல்லது நீங்கள் போய் ஒரு வாரம் போயிட்டு வாங்க, ட்ரிப் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கம்பெனியில் அல்லது நீங்கள் டீலர்ஷிப் எடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி மூலமாக உங்களை அனுப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம்னா, நண்பர்களுடன் சேர்ந்து, அதாவது ஃபேமிலியோடு போகிறத விட இந்த ஃப்ரெண்ட்ஸோடு போகிற காலம் ஒரு மிகப்பெரிய அற்புதமான காலம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ. எனக்கு என் ஃப்ரெண்டு ரொம்ப பிடிக்கும், அவன் மேலே தான் உயிரே வச்சுருக்கேன். ஆனால் அவனும் நானும் சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு. அவன் கூட சந்தித்து ஒரு நாள் எங்கேயா லாங் ட்ராவல் போயிட்டு வந்தேன்னா நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற சிம்மராசி அன்பர்களுக்கு உறுதியாக உங்களுக்கு பிடித்தமான நண்பருடன் சேர்ந்து பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் புதிய வாடிக்கையாளர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தொழில் செய்கிறீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை நாடி வருவாங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இன்னொரு விஷயம் கிடைக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர் அங்கே வெளியூரில் இருக்கார், இல்லை வெளிநாட்டில் இருக்கார், ஏதோ ஒரு ஊரில் இருக்காருன்னா அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார், ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார். நீ இங்கேருந்து அங்கே வந்துடுறியாப்பா, நான் வரியா, நீ வரியாடா, ரொம்ப நாளாக சொல்லியிருக்க, நீ வரியாம்மா, ரொம்ப நாளாக உனக்கு இந்த வாய்ப்பு வேணும்னு சொல்லியிருந்தே, இப்போ வாய்ப்பு இருக்குதுன்னு என்ன பண்ணுவாங்க, ஃபோன் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா புதன் அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ கம்யூனிகேஷனுக்குரிய அதிபதியே புதன் தான். ஸோ அப்போ கம்யூனிகேஷன் ஒரு கிடைக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துக்கு வேலை நிமித்தமாகவோ அல்லது சந்தோஷத்துக்காகவோ நீங்கள் சென்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. சரி, இப்போ 2க்குரியவன் மற்றும் உங்களுடைய ராசிக்கு 11க்குரிய புதன் அங்கே உட்கார்ந்துருக்காரு. அப்போ இன்னொரு லாபம் வருமா, பொருளாதாரம் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்குமானா உறுதியாக உங்களுடைய மனைவி மற்றும் கணவர் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. இதெல்லாம் நல்ல சூப்பராக இருக்குது, பொருளாதாரமும் சூப்பராக வரும், ஒரு சுற்றுலாக்காண்டி சென்று வரலாம். நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, ஒரு கிரகம் 7ஆம் இடத்துல உட்காந்துட்டாலே குழப்பம் அதிகம். இப்போ 4 கிரகங்கள் 7ல் உட்காந்துருக்காங்க. அப்போ 4 திசையிலேருந்தும் உங்களை திசை திருப்புவாங்க, உங்களை டைவெர்ட் பண்ண நினைப்பாங்க. உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை விஷயத்தில் ஒரு லாக்கை ஏற்படுத்துவாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் மட்டும் என்ன பண்ணணும், ரொம்ப நிதானமாக இருக்கணும். அவசரப்பட்டு உங்களுடைய பார்ட்னரையோ அல்லது உங்களுடைய நட்புகளையோ நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு பேசிடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நீங்கள் பேசுகிறது ஒரு வார்த்தையாக இருக்கும், அது
அதான் சொன்னால் ஒரு ஆணி அடித்தா எப்படி சுற்றில வச்சு ஆணி அடித்தா எப்படி ஒரு செவத்துக்குள்ளே அடித்து உள்ளே இறங்குமோ அது மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை தான் பேசுவீங்க. ஆனால் அந்த ஒரு வார்த்தையை உங்களுடைய பார்ட்னரோ இல்லை ஆப்போசிட் பார்ட்டியோ பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தான் குற்றம் செஞ்ச மாதிரி உங்களை குறை சொல்வதற்கான சூழ்நிலை வந்துடும். அப்போ இங்கே என்ன மிகப்பெரிய முக்கியம் என்னென்னா, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் மனசுக்குள்ளே சரியா தவறா அப்படிங்கிறத தீர்மானம் செஞ்சுட்டு வெளியே சொல்வதே மெய் அப்படிங்கிறது உண்மை. ஓகேவா? பழைய பழமொழியை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ நீங்கள் இதில் கவனமாக இருங்க. உங்களுடைய பார்ட்னரையோ உங்களுடைய உறவுகளையோ ஒருத்தவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிற மாதிரி காதில் கேட்டேன், ஃபோனில் வந்துச்சு, ஸோ அப்படிலாம் வந்துச்சுன்னா ஸோ அதை ப்ரொஃபைட்டாக நம்பிடாதீங்க, முழுசாக நம்பிடாதீங்க. ஓகேவா? எச்சரிக்கையாக இருங்க. அதுபோல் உங்களுடைய தொழில் பார்க்குற இடங்களில் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க சின்ன சின்ன அழுத்தங்களை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள கூட்டு வச்சு புரிய வைங்க. நீங்கள் அவங்கள பற்றி இன்னொருத்தவங்க சொல்லாதீங்க. அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லும்போது நாசுக்காக சொல்லுவீங்க, இன்னொருத்தவங்க உங்களை பற்றி தப்பாக சொல்லுவாங்க. ஸோ இதில் சிம்மராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும். உடல் ரீதியாக பிரச்சனைகள் அப்படின்னு சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருதயம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வேறு எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது. இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கான வழிபாடு விநாயகரே. விநாயகரை வழிபாடு செய்யுங்க, பத்திரகாளியை வழிபாடு செய்யுங்க. பத்திரமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சிறப்பாக இருங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலைன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வரும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது இப்போ 4 கிரகங்கள் சேர்ந்துருக்கேன். ஸோ அப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியான உங்களுடைய ராசிக்கான பொது பலன். அப்போ சொன்ன எல்லாமே 20-30% உங்களுக்கு சேஞ்சஸ் கொடுக்கும். அது நன்மையாக இருக்கட்டும், கவனமான விஷயமா இருக்கட்டும், ஸோ எதுனாலும் கொடுக்கும். அதை தாண்டி உங்கள் லைஃப்பை ஓஹோன்னு பண்ணிடுமா, கோடீஸ்வரன் ஆயிடுவீங்களா, லாட்டரி சீட்டில் பணம் விழுந்துருமா, பங்களா வீடு கட்டிடுவீங்களா அப்படின்னா ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா உங்களுடைய சுய ஜாதகமும் இதனுடைய சேர்ந்து வலிமையாக இருந்தால், அதாவது உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுடைய நட்சத்திர ரீதியாக தற்போது நடக்கும் தசா புத்தி, அந்த தசாநாதன் எங்கே இருக்கார், அதே போல் இப்போ நடக்கிற புத்திநாதன் எங்கே இருக்கார், ஸோ அவர் கூட இணைந்த கிரகங்கள் என்ன, ஸோ இதெல்லாம் செக் பண்ண பிறகு தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 20-30னா ஃபுல் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா 100% பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரத்தை உறுதியாக நம்மளால் தெரிவிக்க முடியும். ஸோ இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம் என்பது எல்லாருமே கற்றுக்கொள்ளலாமா, இந்த ஜோதிடத்தை நம்ம நேரடியாக தான் கற்றுக்கிறோமா அப்படின்னா நிறையவே என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா 5வது கிளாஸ். ஓகேவா? ஏற்கனவே 4 பேட்ச் ஓடிடுச்சு. அடிப்படை வகுப்பு 4 பேட்ச் போயிடுச்சு. இப்போ 5வது வகுப்பு நடக்க போகுது. ஸோ இது ஆன்லைன் மூலமாக உங்களுடைய வீட்டிலிருந்தே உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதாவது அடிப்படை ஜோதிடம் தெளிவாக கற்றுக்கலாம். ஸோ கற்றுக்கிறேன்னு ஆசைப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வருகிற சித்திரை மாதம் 2026 தமிழ் புத்தாண்டு முதல் நம்முடைய ஆன்லைன் வகுப்பு 5வது வகுப்பு தொடக்கம் இருக்கிறது. கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த என்னுடைய ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.